ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைனா குக்கிங் சேனல். இப்போ சிம்பிளி அண்ட் டேஸ்டியான செட்டிநாட்டு பருப்பு உருண்டை குழம்பு, மட்டன் டேஸ்ட்டு சுவை, மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் பார்க்கலாமா? காரசாரமாக குழம்பு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள்: ரேசன் துவரம் பருப்பு 1 டம்ளர், கடலை பருப்பு 1/2 டம்ளர், 1/2 டம்ளர் பருப்பு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். பச்சை மிளகா 5, தக்காளி பழம் 3, வெங்காயம் ஒரு 5 வெங்காயம், கருவேப்பிலை கொத்தமல்லி நைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். தேங்காய் மூடி துருவல் 1, 1 ஸ்பூன் கசகசா ஊற வச்சு பேஸ்ட் ஆக்கி, 1 ஸ்பூன் கசகசா, 2 ஸ்பூன் சோம்பு பேஸ்ட் வச்சுக்கணும் அரைச்சி. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுக்கணும், அரைச்சி வச்சுக்கணும். மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், தேவையான உப்பு. அரைச்ச பருப்பில் நறுக்கின வெங்காயம், நறுக்கின கருவேப்பிலை கொத்தமல்லி, துருவின தேங்காய் பூ, தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு கலந்து மிக்ஸ் பண்ணி சிறு உருண்டையாக ஒட்டி வச்சுக்கணும். வைத்து 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றி கறி மசாலா பாக்கெட்டை தாளித்து வெங்காயம் தக்காளி வதங்கினவுடன் மிக்சியில் தேங்காய் கசகசா சோம்பு அரைத்த விழுது கரைத்து ஊற்றி 4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு தேவையான உப்பு போட்டு கொதிக்க விடவும். கொதி வந்தவுடன் உருண்டைகளில் அதுக்கு போட்டு சிம்மில் வைத்து 10 நிமிஷம் மூடி வைத்து இறக்கினால் சுவையான செட்டிநாட்டு மட்டன் சுவை பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.